நீங்க இன்றைக்கு அரசியல்ல கம்யூனல் பாலிடிக்ஸ் எல்லாம் பேசுறாங்க. திரு செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரை அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு. கம்யூனல் ஃபீலிங்ஸ் ரொம்ப அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பாரு. அவர் அவரால பெருசா வளர்க்கப்பட்டவங்க யாரும் இல்லைன்னா கூட அவர் யாருக்கு அனுகூலமா நடந்துகிட்டாருன்னு கட்சியில பாத்தீங்கன்னா கம்யூனலா தான் நடந்துட்டு இருப்பாரு. அவர் தம்பித்துறையோட நெருக்கமா இருப்பாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே அவருக்கு நெருக்கமானது அந்த லைன்ல தான் நெருக்கமா இருந்தாரு. அந்த நேரத்துல பாட்டாளி மக்கள் கட்சி மேல இயல்பாவே அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கம்யூனல் இதுல மாறுபட்ட நிலையில நான் அதை எடுத்துக்கிறேன்னு எடுத்தாரு. உங்களுக்கு நினைவு இருக்கும், தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாமின்னு ஒருத்தங்க பாட்டாளி மக்கள் கட்சி உடைச்சு கூட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்ககிட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தினாங்க. இன்னும் வெளிப்படையாவே சொல்றேன், நானே அதுக்கு லைவ் சாட்சி, நான் இருந்திருக்கேன். நானு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அந்த பேச்சுவார்த்தையில ஒன்னும் சரி வரல, டேர்ம்ஸ் சரி வரலன்னு இதுவாயிட்டாங்க. அப்ப இவர் மேல ஒரு குற்றச்சாட்டு அமைச்சர்கள் எல்லாம் வச்சாங்க. இந்த நேர்மைன்றீங்களா, அந்த நேர்மையாளர் மேல அமைச்சர்கள், அன்றைக்கு இருந்த அமைச்சர்கள் வச்ச குற்றச்சாட்டு. என்ன குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா, ஜெயலலிதா அம்மையாரு ஆபரேஷன் பிஎம்கே அப்படின்றதுல உடைக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்ததுக்கு அதுக்கு பணம் தேவைப்படுதுன்னு எல்லா அமைச்சர்கள்கிட்டயும் நிறைய பணம் வாங்கிட்டாரு இவரு. எங்க கிட்ட அம்மா பாட்டாளி கட்சி உடைக்கிற இதுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நான் அதுக்கெல்லாம் பண்ணணும் போகணும்ட்டு பணம் வாங்கிட்டாரு. அப்போ திருப்பி பதவி விட்டு எடுத்தாங்க. இது நான் சொல்ற இந்த செய்தி ஆன் ரெக்கார்டு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, செங்கோட்டையன் வீட்டை முற்றுகையிட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க, ஏகே மூர்த்தி தலைமையில போய் முற்றுகையிட்டாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி உடைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை நீங்க தான் பண்றீங்கன்ட்டு முற்றுகையிட்டாங்க. செய்தி நான் சொல்றது சில பேர்லாம் இன்றைக்கு இந்த சமூக ஊடகங்கள்ல இந்த யூடியூப் எல்லாம் பேசுறாங்க பாருங்க, சோர்ஸ், அப்புறம் இவங்களே பக்கத்துல இருந்து அவங்க ரூம்ல பார்த்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க பாருங்க. இப்ப நான் சொல்றதெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்தா மாதிரி இல்ல, பக்கத்துல இருந்து பார்த்ததை சொல்றேன். அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இது ஆன் ரெக்கார்டு இருக்கு. நீங்க ஏகே மூர்த்தி தலைமையில பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க போய் அடிக்கிறதுக்கு போனாங்க, முற்றுகையிட்டாங்க செங்கோட்டையன் வீட்டை. எதற்காகன்னா பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் இழுக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. இப்படி எல்லாம் பண்ணவரு, அதாவது மினியேச்சர் அமித்ஷா மாதிரி எம்எல்ஏங்களை கையாளுறதுக்கான முயற்சி எடுத்த செங்கோட்டையன் அவர்களை இவங்க நேர்மையாளர் அப்படின்னு இவங்க சொல்றது ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப அப்படியே தூய்மையான அரசியல் கொடுப்பேன்னு ஒரு சில முகங்கள்லாம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கும் இதையும் பாக்குறதுக்கு இது போய் சேர்ந்ததுனால நமக்கு ஒண்ணும் இல்லைங்க. அதெல்லாம் இது சொல்லுவாங்கல்ல, ஒரே குட்டியில் ஒரே மட்டைகள்னு சொன்னது காலம், அது மாதிரி இவங்க எல்லாம் ஒன்னா சேரதுல ஒண்ணும் இல்லை. ஆனா இப்படியெல்லாம் ஒரு பில்டப் இவங்க கொடுத்தா கூட பரவாயில்ல, தாவாக்காரங்க கொடுத்தா கூட பரவாயில்ல. ரொம்ப நேர்மையான ஊடகவியலாளர் எல்லாம் பேசிட்டு சில பேர்லாம் திரியிறாங்க. அவங்களாம் உண்மையிலேயே கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்துக்கணும் இருந்ததுன்னா.